ஹை பிரீமியமான ஒரு சர்ப்ரைஸ் அப்பாக்கு நான் கொடுக்கறது அவங்களோட பர்த்டேக்காக. நேரம் காலம் பார்க்காம 12 மணி 2 மணி ஸோ அந்த டைமிங் பார்க்காம வச்சதுக்கு ரோலக்ஸ் ஃபுல் கோல்டோட ஒரு வாட்ச் கிஃப்ட் பண்ணி வச்சிருக்கேன். கால் கெடுக்க நடந்தாங்க, இனிமேல் அவங்கள தேர்ல கூப்பிட்டு போற மாதிரி இருக்கணும் அப்படிங்கறதுக்காக ஒரு பிரீமியமான BMW 740i கார். நம்ம தமிழ்நாட்டிலேயே வந்து ஃபர்ஸ்ட் கார், அதாவது ரூரல் ஏரியா, ஸோ சிட்டியில் எல்லாரும் இருப்பாங்க. 2.5 crores அந்த ப்ரீமியமில் அந்த காரை வந்து இன்னைக்கு ஒரு ரூரல் கிராம பகுதியில் இது மொதல் காராக நான் அப்பாவுக்கு இதை கிஃப்ட் பண்ணுறேன். எங்கள் அப்பா வந்து ஒரு 14 வயசில் அவங்களோட கேரியரை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. டெய்லியும் நடப்பாங்க. டெய்லியும் ஒரு 14 வயசில் அப் அண்ட் டவுன் 60 கிலோமீட்டர் நடந்து ஊராக போய் ஈயம்பித்தாலைக்கு பேரிச்சம்பழம் அப்படின்னு சொல்லி பழைய பொருளை வாங்கிட்டு அதுக்கு உண்டான பேரிச்சம்பழம் கொடுத்துட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ காலில் செருப்பு கிடையாது, அந்த செருப்பு இல்லாமல் பல கிலோமீட்டர் நடந்து தான் அந்த தொழிலை பேஸ் மட்டத்துக்கு கொண்டு வந்தாங்க. கார் பிடிச்சிருக்காப்பா? நல்லா பிடிச்சிருக்கு. என் வாழ்க்கையில் இப்படி ஒரு காரில் எரிச்சு கூட பார்க்கல. ஆரம்பத்தில் ஒரு சைக்கிள் வாங்குறதுக்கு 1 வருஷம் பாடுபட்டேன். 300 ரூபா சைக்கிள் வாங்குறேன். அந்த சைக்கிள்னு வச்சிருக்கேன். என்னதான் கார் வந்தாலும் என் சைக்கிள் தான் முதல் மரியாதை. ஐயா வணக்கம். பிறநாள் வாழ்த்துக்கள். எல்லா இடத்துலயும் பசங்க அப்பாவுக்கு சர்ப்ரைஸ் பண்றது ரொம்ப கம்மி. ஆனா உங்க பையன் உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணும்போது முதல்ல சொன்னது எல்லாம் தண்ட செலவுன்னு எங்க அப்பா சொல்லுவாரு அப்படின்னு சொல்லியே பேசினாரு. இந்த நிகழ்வு எப்படி இருந்தது? உங்க கண் எதிர்க்க நீங்க ஆல்டோல வந்து இறங்கின பிறகு இந்த மாதிரி ஒரு கார்ல வந்தது எப்படி? இந்த கார்ல இருந்து எனக்கு கார் கொடுக்கும்போது எனக்கு எதுவுமே தெரியாது. எல்லாமே சஸ்பென்ஸ் ஆச்சு. ரொம்ப சந்தோஷமா. ஏன்னா பசங்க உழைச்சு ஒரு பக்கம் அப்பாவுக்கு செய்யற ஒரு காலம்னு ஒண்ணு வரும். நீங்க இத்தனை வருஷமா பசங்களை பார்த்துக்கிட்டு ஆளாக்கி விட்டுருக்கீங்க. இப்போ உங்களை சந்தோஷப்படுத்துற நிலையில உங்க பையன் இருக்கிறத எப்படி பாக்குறீங்க? மேல ரொம்ப 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 சிறப்பா செய்யறாங்க. நாங்க பட்ட கஷ்டம் வேற, இப்போ அவங்க வளர்ச்சி தனி. நல்லபடியா செய்யறாங்க. எல்லாமே சிறப்பா செய்யறாங்க. கார் பிடிச்சிருக்காப்பா? ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு. என் வாழ்க்கையில் இப்படி ஒரு காரில் எரிச்சு கூட பார்க்கல. ஆரம்பத்தில் ஒரு சைக்கிள் வாங்குறதுக்கு 1 வருஷம் பாடுபட்டேன். 300 ரூபா சைக்கிள் வாங்குறேன். அந்த சைக்கிள்னு வச்சிருக்கேன். என்னதான் கார் வந்தாலும் என் சைக்கிள் தான் முதல் மரியாதை. ஏன்னா பையன் வந்து என்ன சொன்னாருன்னா, அப்பா நடந்தாரு, பல கிலோமீட்டர் நடந்தாரு, அதுக்கப்புறம் காலில் செருப்பு இல்லை, நேரம் இல்லாம உழைச்சாரு அப்படின்ற விஷயம்லாம் பார்த்து பார்த்து உங்களுக்கு கிஃப்ட் ஒன்னொன்னும் கொடுத்தாரு. அவர் கொடுத்த செருப்புல இருந்து வாட்ச்ல இருந்து எப்படி இருக்கு ஒன்னொன்னா உங்க பையன் பார்த்து பண்ணது? நான் இந்த ஊருக்கு வந்து 52 வருஷம் ஆச்சு. நாங்கள் உழைச்சா ஒரு ஆளுக்கு 20 கிலோமீட்டர் நடந்து போகணும். பேரில் பேரிச்சி மரத்தை வச்சுட்டு நடந்து போகணும். மித்தாளுக்கு பேரிச்சி சத்தம் போட்டு போனால் ஒரு ஆளுக்கு 4000 ரூபா கிடைக்கும். 4000 ரூபா 3000 ரூபாய்க்கு சாப்பிட்டு 1 ரூபா மிச்சம் பிடிப்போம். அதே காலையில் செருப்பு கிடையாது. ரொம்ப சிரமப்பட்டோம். நீங்கள் எல்லாம் தாண்டி ரொம்ப நல்லா வசதியாக இருக்கணும், சிறப்பாக இருக்கும். இப்போ பெரிய லெவலுக்கு கார் வந்து கொடுத்துருந்தாரு பையன் வந்து உங்களுக்காக அப்பாவுக்கு சந்தோஷப்படுத்தணும்னு ரொம்ப காஸ்ட்லியான கிஃப்ட் கொடுத்துருந்தாரு.